ஐயா எனக்கு போடுற சொத்துக்கான நன்றி இந்த இடத்தோட முடியுது. முதலாளிக்கு நீ காட்ட வேண்டிய நன்றி இங்க இருந்து ஆரம்பிக்கும். ஏண்டி உங்க அண்ணன் ஊரெல்லாம் பயோஸ்கோப் கட்டி ஃப்ரீ தானே? எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு. இங்க வந்துருக்கலாமல்லடி. நம்ம ஊர்ல ஒத்த மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கே சிரமப்படுறாங்க. அது எப்படி நீங்க அனாவசியமா ரெட்டை மாட்டு வண்டி ஓட்டுறீங்க? அந்த சாமர்த்தியம் எல்லாம் பிடிக்கிற சாட்ட கம்பளம் இருக்குது. வாமா வெண்ணக்கார வேணி, வெயில சுத்தி நீயா உருகிட்ட. அம்மா வெண்ணெய் கொண்டு சொன்னாங்க, கொண்டாடி. சுத்தமானது தானே? பார்த்தாலே தெரியுதே, சுத்தமா தான் இருக்கும். கலப்படம் எதுவும் இல்லையே? இல்லம்மா, ஐயா கிட்ட வேணா காட்டு. எங்க போற? இங்கே இரு. குழந்தை காட்ட வருது வேண்டாங்கிறிய. சுத்தம். எவ்வளோடி காசு? போன மாசம் கொடுத்துதான் கொடுங்க. இரு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், உன் காசு அப்ப வாங்கிக்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. இனிமே வீட்டு பக்கம் வராத. அடுத்த மாசம் ஐயா வந்து வாங்கிப்பாரு. மூத்தவங்கள மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா? அவங்க ஏமாளியா இருந்ததுனால தான் நான் வந்தேன். இன்னொருத்தி வர்றதுக்கு நான் ஏமாளியா இருக்க மாட்டேன். வண்டி வந்துருச்சு. அமெரிக்காக்காரன் ஆள் இல்லாம ரேக்கெட் நம்புறது அதிசயம் இல்ல முதலாளி. ஆளே இல்லாம நம்ம மாட்டு வண்டி வருது, இதுதான் அதிசயம். பழக்கப்படி மளிகை சாமான்கள்லாம் அனாதையாவே வந்திருக்கு. ஏன் சலிச்சுக்கிற? அனாதை ஒண்ணு வரல, ஆளோட தான் வந்திருக்கு. வழக்கம் போல 5 தடவை அந்த பக்கம் நிப்பாப்ல. இப்படி வீட்டுக்கு சாமான வந்துருச்சுல. இதுவும் உங்க வீடு தானே? ஏன் இந்த வீட்டுக்கு அவன் வரக்கூடாதா? இத பாருங்க, அவன் மூத்தவங்கள தாயா மதிக்கிறான். அதுக்கு சந்தோஷப்படுறேன். அதுக்காக என்ன நாயை விட கேவலமா நடத்தணுமா? நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? அனாதையா இந்த ரங்கல் எடுத்த பாஸ்து கட்டு வளர்த்துட்டா. தாயே மாரியம்மா, நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சியில வெற்றியடைய நீதான் அருள் புரியணும். நம்ம ஊரு பொண்ணு மாதிரி தெரியல. ஒருவேளை பக்கத்து ஊர் பொண்ணா இருக்குமோ? பாவம், யாரு பத்த பிள்ளையோ? ஆமாங்க, காலகாலத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா இவ மாதிரி தானே இருந்திருப்பா. பாரு, யாரு என்ன அப்புறமா விசாரிச்சுக்கலாம். சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போ. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே. இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? 8 அணா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது, சொல்லிடுறேன் அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரனை மாறிடுவேன்டா. என்னங்க நீங்க? நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல. இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே. என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு. இங்கிலாந்துக்கு கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நதிக்கு போன பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியா சட்டசபையில போய் விற்க முடியும்? நாயே, சட்டசபையில் இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அருவாளு, கத்தி, கடப்பாரை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது? நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சது தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாராவது கிடைக்கிறாரு. ஐயோ ஐயோ. இந்த அம்மா, நீ யாரோ எவரோ, உன் கதையை கேட்க நான் தயாரா இல்ல. இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் புறப்படு.
எங்கே அனாதையா இருக்கிற உனக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது. உடனே புறப்படு. என்ன யோசிக்கிற? நான் ஒரு அனாதைங்கிறதுனால நீங்க ஆதரவு தேடி வந்ததா நினைச்சிட்டீங்களா? வேற என்ன, ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அது முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கித்தான் ஆகணும். அப்படி என்ன லட்சியம் சொல்றேம்மா. காலம் வர்றப்போ அதை நானே உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் என்னை இங்க தங்க அனுமதிச்சு போதுமா? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். உன் ஆயுள் ரக கெட்டியா இருக்குன்னு அக்னி திராவகத்தை குடிக்கிறேங்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் அக்னி திராவகமே பச்சை தண்ணிதான். பச்சை தண்ணியா இருந்தாலும் அவளை பார்த்தா சூடாயிருண்டா. அவ உடம்பு இருக்கிற பட்டெடுத்து கோணைசி மாதிரி தளதலான்ட்டு உருகிட போது முதலாளி. ஏடா நான் வெளியே வச்சுக்கிற உருகி ஓடுறதுக்கு ஐஸ் பொட்டிக்குள்ள வச்சுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வச்சுக்கிற. அவளை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, மொத்தத்துல உங்க சட்டையை அவுக்கப்படுறீங்க. அவ சாதாரண கோழி இல்லடா, லகான் கோழி. பொறுமையா பார்த்து யாரும் இல்லாத நேரத்துல கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி தான் அமுக்கணும். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாரு. சிறுசுக்கும் தெரியக்கூடாது, பெருசுக்கும் தெரியக்கூடாது. குட்டி ஒரே அமுக்க அமைக்கிறானு. இந்த சூச்சம் எல்லாம் வேற. வாப்பா வா. என்னைக்காவது ஒரு நாள் நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் உறவு கொண்டாடவில்ல. எங்க அவ? யாரு? எங்க அம்மாவோட வாழ்க்கையில 3ஆவதா பங்கு போட வந்தவ. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல, மறுபடியும் ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு தான் அதை தடுக்க வந்திருக்கேன். தப்புக்கு துணை போறவ நான் இல்ல. நீங்களே தப்பான வழியில வந்தவங்க தானே. ஏய், புறப்படு. இனிமே நீங்க இருக்க கூடாது. நான் எங்க போனோம்? எங்கேயாவது போய் தொலை. முடியாது. முடியாதா? அடியே, பொட்ட பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். வாடி. ஆமா, வேண்டாம். இல்லையா, நான் இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே? சரி, போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிதான், வாடி. நான் எதையும் கேட்க தயாரில்ல. வாடி. தள்ளுங்க, மரியாதையை கட்டுக்காதீங்க. ஓடி ஓடி. என்னதான் ஒரு பொண்ணு அனாதையா வந்தாலும் இப்படியா கேவலமா நடத்துவேன்? வெக்கமா இல்ல? ஒரு சின்ன பொண்ணை காட்டி பணம் பறிக்க பாக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன பார்த்தா கேட்ட? ஆமா, இனிமே இவ இந்த வீட்டு பக்கம் தலையை காட்டினா கொலையே நடக்கும். இந்த வீட்டு பக்கம் தானே? இல்ல, இந்த ஊர் பக்கமே. அது நடக்காது. நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். நான் இங்கதான் இருக்க போறேன், இருப்பேன். இருந்துருவியாடி நீ? அதையும் நீ உள்ளவாமா. அந்த ஆளை எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். வாங்க முதலாளி, வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஐயா, பரவாயில்ல, உட்காருங்க. இனிமே இந்த ஊருக்கு நீங்க தான் பெரிய மனுஷரு, நீங்க தான் நாட்டாம இது போட்டுக்குங்க. என்னங்க அது? இன்னையில இருந்து காடு வீடு தோப்பு துறவு எல்லாம் நீங்க தான் கவனிச்சு போறீங்க. கொத்து சாய் பிடிச்சுங்க. டேய், இங்க பாருங்க, இனிமே எந்த வம்பு வழக்கம் இருந்தாலும் பஞ்சாயத்து என்கிட்ட வரக்கூடாது. ஐயா கிட்ட, ஐயா பஞ்சாயத்து தலைவர். ஐயா, இப்படி பெரியவர்கிட்ட எல்லாம் பேசாதீங்க. நீங்க காலால இட்ட வேலையை என்னோட தலையால செஞ்சு முடிக்கத்தான் காத்துக்கிட்டு இருக்கேயா. இல்ல, நான் வாயால போட்ட உத்தரவை காலில் போட்டு மிதிக்கிறதுக்காக வந்து சேர்ந்திருக்கேன். நீ இந்த ராஜமாணிக்கம் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாத ஊருக்குள்ள ஒரு அனாதை பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உன்னால் அவமானப்பட்ட பிறகு நான் எதுக்கிட்ட உயிரோட பெரிய மனுஷனா இருக்கணும். பேச்சு மூச்சு இல்லாம அந்த பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்கிறான். என்ன செய்யறது ஏது செய்யணும் என்ன தவிர யாரா சொல்லுவாங்க? கல்யாணம் காது ஊத்து
வளகாப்பு நடக்கிற வரைக்கும் நான் கை நிட்டினதால காரியம் நடக்கு. அந்த பொண்ணு விஷயத்துல நானே கை கட்டிட்டு பேசாம போயிட்டா 4 பேர் நம்ம ஊரை பத்தி எல்லாம் நினைப்பாங்க. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ரங்கா, ஐயா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, கடவுள் மாதிரி எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறார். தண்ணி போட போற சின்ன கவுண்டர குவாட்டர வாங்கி கொடு பெரிய கவுண்டர. இந்த பொண்ணு இந்த பக்கம் வரா. பத்திக்கிச்சு வாக்காள பெருமக்களே, தொண்டர்களே, இளைஞர்களே வாங்க. என்னடா பத்திக்கு நெருப்ப காணுமே. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா படுத்தா ஆமா பத்திக்குமே. எங்க? பின்னாடியே வாங்க காட்டுறேன். அங்க பாருங்க, யமுனாவும் ரங்கனும் ஒரே போர்வையில. நான் தான் திறப்பேன். ஐயா வாத்துங்க. வாத்தேவா? அசிங்கமா பேசாதயா. அசிங்கம் தாங்க, 2 பேரும் இப்பதாங்க இங்க பார்த்தேன். நீ அசிங்கத்தை தான்டா பாப்ப, நீ பாக்கலடா. உன்னை இந்த பாட்டில் தான்டா பாக்க வைக்கிறது. டேய் எங்க தூக்கத்தையே கெடுத்துட்டேடா பாவி. அடி பிடிச்சங்க. சும்மா இருக்காம ஓடுற. நல்ல அடியில போல இறங்கணும். ஓடு திரும்பி பாக்காத. உன்னையே திரும்பி பாப்பா. ஓடா. வாங்க தாத்தா, பயாஸ்கோப் பாரு. ஏ பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. ஏ பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு. என்ன பாக்குற? பயாஸ்கோப். பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது. இங்கே தெரியுது. 10 பைசா கொடுத்துட்டோம். அது எங்க பார்த்தா என்ன உனக்கு? 10 பைசா கொடுத்தா எங்க வேணும் பாப்பே நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழைப்பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பார், மேல ஒரு கண்ணாடி கையில ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பார். அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெத்தவனுங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா போங்கடா.